Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Q டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்னு இருக்கும். ஸோ அதில் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்கு கீழே லீனியர் நான் லீனியர்னு ரெண்டு இருக்குது. ஸோ அதில் வந்து லீனியர் செக்ஷனுக்கு கீழே இருக்க கடைசி வந்து இதுதான், அதாவது Q டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் Q வந்து ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும், லைக் FIFO அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போயிடுவாங்க. லைக் இந்த கார்லேருந்து ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பாங்கன்னா இவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் வெளியே போகிறாங்க. அண்ட் இவங்க லாஸ்ட் வருவாங்க. ஸோ அதனால் இவங்க லாஸ்ட் தான் வெளியே போக முடியும். லைக் டிக்கெட் கவுண்டரில் நிற்கிற கியூஸ். ஸோ அதில் டிக்கெட் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கும். ஸோ அவங்க தான் வெளியே போவாங்க. லைக் இந்த மாதிரி தான் கியூஸ்னா நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற அதே கியூ தான் வந்து இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் டெலிஷன், லைக் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா NQ அண்ட் DQ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சர்ட் பண்ணுறது வந்து NQன்னு சொல்லுவாங்க, டிலீட் பண்ணுறது வந்து DQ அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இதில் வந்து எங்கே NQ எங்கே DQ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்து NQ வந்து டேக்ஸ் பிளேஸ் அட் ரேர் எண்ட். ஸோ இதை வந்து ரேர் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேர் எண்டோட வேல்யூ வந்து இனிஷியலாக -1 இருக்கும். அண்ட் நீங்கள் ஐட்டத்தை ஆட் பண்ண ஸோ அது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலிஷன், அதாவது DQ டேக்ஸ் பிளேஸ் அட் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். இங்கே தான் அந்த டெலிஷன் நடக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். லைக் நீங்கள் வந்து லாஸ்ட்டு வந்ததை ஃபஸ்ட்டு அவங்களால டெலீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதான் அதான் கைஸ். ஸோ லைக் லாஸ்ட்டாக வரதை உங்களால் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதுதான் அதில் இருக்க விஷயம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே போக முடியும். ஸோ லாஸ்ட் வர்றவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு விட முடியாது வெளியே. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, அதை வந்து நம்ம பேசலாம். லைக் நான் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கியூவில் வந்து கியூவை வந்து 2 டைப்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லைக் வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க, லிங்க்டு லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்படி 2 டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் Q. சரி கைஸ், Q இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். லைக் எதை யூஸ் பண்ணினா அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிகமாக பேசுவேன்னா ஓகே, நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் எனக்கு தேவையான இந்த 2 வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு Q அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் மேக்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, பிகாஸ் அரே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லைக் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேர் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரேர் அண்ட் -1 இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் வந்து 0ல் வச்சுருக்கேன். அண்ட் ஐட்டம் கவுண்ட், ஸோ எத்தனை ஐட்டம் உள்ளே போகுது வெளியே வருது அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணுறதுக்காக ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சு அதையும் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். லைக் மிச்ச வீடியோவில் மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து NQ DQ ரெண்டுத்தையும் வந்து ஒரே வீடியோவில் முடிச்சலான் இருக்கேன். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் கைஸ். அண்ட் இதை நான் C ப்ரோக்ராமிங் தான் பண்ண போகிறேன். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் NQ நான் எழுதுகிறேன். NQUE. ஓகே, NQ. ஸோ எனக்கு வந்து என்ன கிடைச்ச போதும், டேட்டா மட்டும் கிடைச்ச போதும், பிகாஸ் எனக்கு தெரியும் எங்கே இன்சர்ட் பண்ணணுன்றது. ஆல்வேஸ் வி இன்சர்ட் அவர் டேட்டா இன் த ரேர் எண்ட் ஆஃப் த Q. ஸோ ஐ மீன் லாஸ்ட் எண்ட். ஸோ அதுதான் இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் ஓகே, இதில் வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸாக நான் எழுத போகிறதில்ல, பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இதில் கொடுக்கல. ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் வந்து வெறும் NQ அண்ட் DQ மட்டும் தான் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் NQனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் ஈஸி. லைக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Q ஈக்குவல்ஸ். ஸோ Qவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் ரேர் எண்ட். ஸோ ரேர் எண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அப்படி பண்ணுறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஈக்குவல்ஸ் டேட்டா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சரி கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் கவுண்ட். ஸோ ஐட்டம் கவுண்ட்டையும் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதனால் அப்போ தான் எத்தனை ஐட்டம் இருக்குன்றது என்னால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் ஐட்டம் அவுட் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ வேறு ஒன்றும் அங்கே பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஆக்சுவலாக NQன்றது இவ்வளோ தான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா void DQ. ஸோ DQக்கும் வந்து எனக்கு டேட்டா எதுவுமே வேணாம் ஆக்சுவலாக. லைக் ஏன்னா எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருக்க ஐட்டை தான் டெலிட் பண்ணணும்னு. ஸோ அதனால் எனக்கு DQக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொசிஷன் டேட்டா எனக்கு எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதனால நான் அப்படியே வரேன். அண்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் Q அண்ட் இங்கே வந்து
லைக் ஐட்டம் கவுண்ட் வந்து ஆக்சுவலாக நான் குறைச்சிட்டாலே போதும், மிச்சபடி வேறு எதுவும் எனக்கு பெருசாக இங்கே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறதுல கன்ஃபார்ம் புரியுங்க கைஸ். ஐட்டம் கவுண்ட் வந்து நான் டிக்ரிமெண்ட் மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான், ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணோம்ல, ஸோ டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும். ஸோ நான் இன்னொரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். லைக் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் யா ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் இனிஷியலைசேஷன் வேரியபிள்ஸ் ஐன்றது எப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ கிரியேட் அண்ட் ஃபார் லூப். ஸோ ஐ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு கண்டிஷன். ஸோ ஐ வந்து எப்போ லெஸ் தென் ஒரு வேல்யூ வரணும். ஸோ அந்த வேல்யூக்கு எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் கவுண்ட். யா ஐட்டம் கவுண்ட் சிஓஎன்டி ஐட்டம் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் ஒரு கட்டத்தில் கன்ஃபார்ம் அது வெளியே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் printf ஈக்குவல்ஸ் யா இங்கே தான் டேட்டா நான் பிரிண்ட் பண்ண %d. அண்ட் நெக்ஸ்ட் உள்ள நான் என்ன பிரிண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா QQEU க்யூலேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஐ. அண்ட் யா பேசிக்காக முடிஞ்சிருச்சு. பட் வேறு எதாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். லைக் printfல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C ஃபார் காப்பி அண்ட் Ctrl+V ஃபார் பேஸ்ட். அண்ட் இங்கே வந்து க்ளோசிங் ப்ராக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சும்மா சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் மேலேயும் ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இது என்கியூ பண்ணுறதுக்கு, கீழே டிக்யூ பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட் என்கியூ பண்ண பார்க்குறேன். ஸோ என்கியூ அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ என்கியூவில் என்ன கொடுக்குறேன் 23ன்னு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் காப்பி பண்ணிப்போங்க கைஸ். Ctrl+C ஃபார் காப்பி, Ctrl+V ஃபார் பேஸ்ட். ஸோ 4 போகிறேன். லைக் வந்து 33 and 43 and 53 அப்படின்னு என்கியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் டிஸ்பிளே கால் பண்ண போகிறேன். டிஸ்பிளே ஸோ டிஸ்பிளே கால் பண்ண போகிறேன். ஸோ நான் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். கைஸ் 23 33 43 53 கரெக்டாக வருது. ஸோ உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். யா ஸோ கிரியேட் பண்ணதுக்காக பாருங்கள் 22 33 43 53 கரெக்டாக தான் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ டிக்யூ பண்ணி பார்ப்போம். லைக் இப்போ இத்தனை ஐட்டம்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னா, நெக்ஸ்ட் நான் வந்து டிக்யூ யூஸ் பண்ணுறேன். டிக்யூ ஒரு வாட்டி கால் பண்ணால் கடைசியில் இருக்க ஒரு ஐட்டத்தை மட்டும் எடுக்கும். ஐ மீன் ஃபஸ்ட்டு இருக்க ஐட்டத்தை டெலிட் பண்ணும். அண்ட் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டெலிட் பண்ண போதும் எனக்கு. அண்ட் டிஸ்பிளே அப்படி நான் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெலீட் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் 53 லைக் ஃபஸ்ட்டு எது வந்துச்சோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளியே போயிருக்கு. லைக் அப்படி தானே போயிருக்கு. ஏ கைஸ், ஸோ எந்த பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது ப்ரோக்ராம். அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். really sorry guys, ஒரு கான்செப்ட் லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன். லைக் இப்போ தான் நானே ஆக்சுவலாக கவனிச்சேன். ஸோ ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் போல. ஸோ லைக் மாறி இருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமில் லைக் சின்ன ப்ராப்ளம் கைஸ். ஸோ சாரி கைஸ். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்கியூ பண்ணும்போது ரேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்ல, லைக் ரேர் பார்ட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி டிக்யூ பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட்டோட பார்ட் லைக் ஃப்ரண்ட்டையும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை நான் லைட்டாக மறந்துட்டேன். ஸோ அதனால தான் அங்கே பிரச்சனை வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து i=0 நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். அது ஆக்சுவலாக தப்பு. நம்ம i=0 இனிஷியலைஸ் பண்ணிக்கூடாது. ஐயோட வேல்யூ வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கணும். அண்ட் i லெஸ் தென் வந்து ஐட்டம் கவுண்ட்ஸே வந்திருக்க கூடாது. ஸோ சாரி கைஸ். லைக் அங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, i வந்து ரேராக இருக்கணும். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பக்காவாக இருக்கும் கைஸ். லைக் ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. ஸோ சின்ன ப்ராப்ளம் கைஸ். ஸோ மன்னிச்சுங்க, அது ஐட்டம் கவுண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஸோ லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ சாரி கைஸ். ஓகே, பட் இப்போ கரெக்டாக இருக்கும் லைக் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் இப்போ நான் என்கியூ பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு டிக்யூ பண்ணி திருப்பி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். லைக் ஃபர்ஸ்ட் 23, 33, 43 இருக்குது. அண்ட் என்கியூ பண்ணும்போது ரேர் பார்ட்லாம் சேர்ப்போம், அது பின்னாடி தான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இருப்போம். ஸோ அப்போ 23, நெக்ஸ்ட் 33, நெக்ஸ்ட் 43 இருக்குது. அப்போ நம்ம டெலிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா 23, 33, 43 டெலிட் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டி நான் டிக்யூ பண்ணும்போது என்ன ஆகுனா 23 வெளில போயிருக்கணும். ஸோ போயிருக்கு. நான் இப்போ ரெண்டாவது வாட்டி கொடுக்கும்போது 33 வெளியே போயிடும். லைக் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா இன்னொரு வாட்டி கூட நான் பண்ணி காட்டுறேன் கைஸ். லைக் Ctrl+C, இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 23, 33, 43. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டிக்யூ பண்ணேன். ஸோ அதனால் முன்னாடி 23 போயிடுச்சு, 33 போயிடுச்சு, இன்னும் 43 மட்டும் இருக்குது. இன்னொரு வாட்டி டிக்யூ பண்ணனா அதுவும் போயிடுங்க. ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அண்ட் லவ் யூ கைஸ். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் இருக்குது. ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ்.